அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். படைத்த அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்ட நாம் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த பாவங்களுக்கு படைத்த ரப்புல் ஆலமீனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் மூலமாக நாம் அப்பழுக்கற்றவர்களாக ஆகலாம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உடல் உறுப்புகளின் மூலமாக பலவிதமான பாவங்களை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டே இருக்கின்றோம். கண்களால் கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது என்று சொன்னார்கள். பார்க்க கூடாதவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். படைத்தவனிடம் மன்னிப்பு கேட்டோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு உறுப்பும், நாவு இருக்கிறது. இந்த நாவு சில சமயங்களிலே சில வார்த்தைகளை மொழிந்துவிடும். அது நல்ல வார்த்தைகளாக இருந்தால் அந்த நல்ல வார்த்தைகளுக்கு எனக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் அதற்கு அதிகமான நன்மைகளை பதிவு செய்கின்றார். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள். நாவால் ஒரு கெட்ட வார்த்தையை பேசும்போது அது எனக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை பாவத்தை பெற்றுத் தருமா என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த சொல், அந்த கெட்ட வார்த்தை, அந்த புறம், அந்த பொய், அந்த கோல் மூட்டுதல், இவ்வாறு செய்யக்கூடிய அந்த வார்த்தைகள் அவரை அதல பாதாளத்தில் கொண்டு போய் வைத்து விடும். அவர் மிகப்பெரிய பாவியாகி விடுவார். அதே போல செவி, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த காது, நல்லவைகளை கேட்க வேண்டிய காது, ஷைத்தானுக்கு விருப்பமான அந்த பாடல்களை, அருவருக்கத்தக்க வசனங்களை இவ்வாறு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு உடல் உறுப்புகள் அனைத்தும் கைகளால் செய்யக்கூடிய பாவங்கள், கால்களால் செய்யக்கூடிய தீமைகளுக்காக நடந்து செல்லக்கூடிய பாவங்கள், இப்படி சிந்தனைகளால், எண்ணங்களால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான், எண்ணங்களில் சில பாவமானதாகும். பாவமான எண்ணங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆக எண்ணக்கூடிய எண்ணங்களிலும் பாவம் இருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பாவத்தை செய்வதை விட செய்த பாவத்தை அடுக்கிக் கொண்டே போய் அதற்கு பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறோமே, அது பெரிய பாவம். நாம் அவ்வப்போது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சேர்க்கைகள், ஏதோ நாம் பாவங்களை செய்து விட்டோம் என்றால் உடனே அல்லாஹ்விடம் தனிமையிலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் போது, எப்பொழுது சந்திப்போம் யாருக்கும் தெரியாது, அழைப்பு வந்துவிடும். மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹி ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத் வஹுவ ஸமீஉல் அலீம். எவர் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நம்பிக்கை வைக்கிறாரோ, ஆதரவு வைக்கிறாரோ, அந்த சந்திப்பு நிச்சயமாக நிகழ இருக்கின்றது. அந்த சந்திப்புக்காக நீங்கள் நன்மைகளை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆக அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்ற நாம் அப்பழுக்கற்றவர்களாக, அழுக்காறுகள் அகற்றப்பட்டவர்களாக, அல்லாஹ்விடம் முழுமையாக தௌபா செய்து மீண்டவர்களாக இந்த உலக வாழ்வை விட்டு பிரிய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக நமக்கு பல பலன்களை வைத்திருக்கின்றார். அந்த பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே, உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். ஆகவே மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி பணிவாகவும் அந்தரங்கமாகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள்.
நிச்சயமாக வரம்பு மீறியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார். ஆகவே கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளிலே ஷைத்தானுடைய சேவகர்களாக ஆகி எவ்வளவோ பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது நின்று கொண்டு அழுதார்கள். பின்பு மக்களை நோக்கி அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு, ஏனென்றால் ஈமானுக்கு பிறகு, இறை நம்பிக்கைக்கு பிறகு ஆரோக்கியத்தை விட சிறந்த பாக்கியம் எவருக்கும் வழங்கப்படுவதில்லை என்றார். ஆரோக்கியமாக இருக்கிறோமே, இது அல்லாஹ் வழங்கிய அளப்பெரிய நிஅமத். ஈமானுக்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்பதனால் உங்களுடைய தரஜா உயரும், உங்களுடைய அந்தஸ்து உயரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை உயர்வான சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். وَصَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُنْفِقُونَ فِي السَّرَّاءِ وَالضَّرَّاءِ وَالْكَاظِمِينَ الْغَيْظَ وَالْعَافِينَ عَنِ النَّاسِ وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள். தாமதமாக அலட்சியமாக இருந்து விடாதீர்கள், விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் கேட்க வேண்டும், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடும், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுவான். பாவங்கள் செய்றீங்க, அந்த பாவங்களுக்காக கசிஞ்சுருகி கண்ணீர் மல்கி நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமா வேண்டாம்? மன்னித்திடுவான் என்று நீங்களாக எண்ணிக்கொண்டால், மன்னிக்காவிட்டால் என்ன செய்வீர்கள்? ஆக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஏனென்றால் அல்லாஹ் மன்னித்து விட்டால் அடுத்தது என்ன? சொர்க்கம்தான். அந்த சொர்க்கத்தின் பரப்பளவு வானம் பூமி போன்ற விசாலமானது. அதை இறையச்சம் உடையவர்களுக்காக தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆக தக்வா உடையவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் தௌபா செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் தௌபா இருந்து கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லதி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ் ரப்பிஃபிர்லி வலிவாலிதைய. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விட அதிகமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நோன்பு நேரங்களிலே மட்டும் நாம் பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், என்னை மன்னிப்பாயாக என்று எப்பொழுதும் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த இறையச்சமுடையவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்திருப்பதாக சொல்லுகிறானே, அந்த இறையச்சமுடையவர்களுடைய பண்பை பற்றி சொல்லும் போது, அந்த பயபக்தி உடையவர்கள் எத்தகையோர் என்றால், அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள். கொஞ்சம் இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏனென்றால் நரக நெருப்பின் வேதலிருந்து நீங்கள் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பேரிச்சம்பள துண்டை தர்மம் செய்தாகிலும் நீங்கள் உங்களை நரக நெருப்பில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக தர்மம் செய்வது, தௌபா செய்வது, இவை ரெண்டும் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். துன்பமான ஏழ்மை நிலையிலும் இன்பமான செல்வ நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவார்கள். தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபம் வரும், வராமல் யாருக்கும் இருக்காது. கோபம் வந்தால் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை, இவர்களுக்கு ஏதாவது பிழைகளை செய்தால், தவறுகளை செய்தால் அதை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இத்தகைய நல்லடியார்கள், இறையச்சமுடையவர்கள் ஒரு நேரத்திலே பாவங்களை செய்து விட்டால் அவர்கள் உடனே என்ன செய்வார்களாம்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون.
தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்து விட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹ்வை நினைத்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிபட்டிருக்க மாட்டார்கள், அதை செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள். எப்பொழுது தௌபா செய்கிறார்களோ தௌபத்தன் நசூஹா, கறந்தபால் மடிக்க ஏறாதே, அது போல அந்த பாவத்தை திரும்ப அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலும் இது போன்ற தௌபாவை நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு ஊக்கப்படுத்துகின்றான். அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் 222வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகின்றார். ஆகவே நீங்கள் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன். அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், அல்லாஹ் பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக நேசிக்கின்றான், தூய்மையாக இருப்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். முதலிலே யாரை நேசிக்கின்றான்? பாவங்கள் செய்துவிட்டு அந்த பாவங்களிலிருந்து மீளுகிறார்களே, திரும்ப அதை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களே, அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தூய்மையாக இருப்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவத்தை குறித்து சொல்லும் போது இந்த பாவத்தையே நன்மையாக மாற்றி விடுவோம் என்று சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்பீர்கள், ஆனால் ஈமானிய உறுதியோடு அமலு ஸாலிஹாத் என்று சொல்லக்கூடிய நல்லறங்களை நீங்கள் செய்யும் போது, அல்லாஹ்விடம் உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடும் போது, கடந்த காலங்களில என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் அப்பொழுது வணங்கியது போல, தொழுதது போல, நோன்பு வைத்தது போல, குர்ஆன் ஓதியது போல செய்ததெல்லாம் பாவம், அப்படியே நன்மையாக மாற்றி விடுவேன் என்று சொல்லுகின்றார். 25வது அத்தியாயம் 70வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. ஆனால் அவர்களில் எவர் தௌபா செய்து ஈமானம் கொண்டு சாலிஹான நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், ஆக எந்த நிலையிலும் நாம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார். உங்கள் அனைவரையும் விட அல்லாஹுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 24வது அத்தியாயம் 31வது வசனத்திலே சொல்லுகிறான், பாவங்களை விட்டும் நீங்கள் நீங்குவதோடு வெற்றி பெறுகிறீர்கள் என்று சொல்லுகிறான். பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது, அந்த பாவங்களை விட்டும் நீங்கள் நீங்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குவதாக சொல்கிறான். மன்னிப்பை வழங்குவது மட்டுமல்ல, அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். வதூபு இலல்லாஹி ஜமீஆ வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினீன லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் அந்த பாவங்களில் இருந்து நீங்கள் மீளும் போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாம் வெற்றியை தருவோம். பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அந்த பாவ மன்னிப்பு கேட்டதனால் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆகவே நாம் அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்தவுடன் அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 இவ்வாறு அவர்கள் தொழுகை முடித்தவுடனே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும்
தன்னுடைய அடியார்களுக்கு அவன் சொல்வதெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யதுகிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, கலப்பற்ற மனதோடு அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பெறுங்கள். உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களை சுவன சோலைகளில் பிரவேசிக்க செய்வான். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டே இருக்கும். தன் நபியையும் அவருடன் ஈமான் கொண்டார்களே, இறை நம்பிக்கை கொண்டார்களே, அவர்களையும் அந்நாளில் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். அன்று ஈடேற்றம் பெற்ற அவர்களுடைய பிரகாசம் ஒளி அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு வலப்புறத்திலும் விரைந்து வந்து கொண்டிருக்கும். அவர்கள் எங்கள் இறைவா, எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக, நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்று கூறி பிரார்த்தனை செய்து கொண்டும் இருப்பார். அப்ப என்ன, பாவங்கள் நன்மையாக்கப்படுது. பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடிய, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதே நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறான். பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆக இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாரி வழங்க காத்திருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், 39வது அத்தியாயம் 53வது வசனத்திலே, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நபியை பார்த்து சொல்றான். யாருக்கு? கெட்டவர்களுக்கு, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு. நல்லவர்களை பார்த்து சொல்ல கெட்டவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள். தனக்குத்தானே அநீதி விளைத்துக் கொண்டார்களே, தீங்கிழைத்துக் கொண்டார்களே, அவர்களை பார்த்து சொல்லுங்கள், என் அடியார்களை, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும், பாவங்களை அடுக்கடுக்காக அடுக்கி கொண்டு போன நிலையிலே பாவங்களை அதிகமாக செய்து விட்ட போதிலும், அல்லாஹுடைய ரஹ்மத்தில், அருளில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நாம் இந்த நேரங்களிலே நாம் அதிகம் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அப்படி நீங்கள் செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். பாவ மன்னிப்பு தேடுறதுனால தொடர்ந்து மழையை அனுப்புவான். அன்றியும் அவன் உங்களுக்கு பொருள்களை கொண்டும், பொருளாதாரம், செல்வம், பொருள்களையும் புதல்வர்களையும் கொண்டு பிள்ளை பாக்கியம், இன்னும் உங்களுக்கு தோட்டங்களையும் உண்டாக்கி தருவான். உங்களுக்காக ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். இவைகள் எல்லாம் அருள் வளங்கள், அல்லாஹுடைய நிஅமத்துகள், நீங்கள் வசதியாக வாழ்வதற்கான அந்த காரணிகள். அதற்கு தேவை அல்லாஹ்விடம் மன்னிப்பு. என்ன உங்களுக்கு பிரச்சனை என்றாலும் அல்லாஹ்விடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யார் கேட்டது? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து கேட்டார்கள். லா இலாஹ இல்லா, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, எதுவும் இல்லை, நீதான் வணக்கத்துக்குரியவன். சுப்ஹானா, நீ தூய்மையாளன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாகிவிட்டேன், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டார்கள். கேட்டதின் காரணமாக இந்த இடத்துல 3 இருக்குது. ஒன்று தௌஹீத், லா இலாஹ இல்லா அன்த், சுப்ஹானா, தஸ்பீஹ். மூன்றாவதாக இஸ்திக்ஃபார், அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டது. அப்படி பாவ மன்னிப்பு கேட்டதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுக்கு அந்த பாவங்களை மன்னித்ததோடு
21:87 அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு 21:88 சொல்லுகிறான், அவ்வாறு யார் இக்கட்டான நேரத்திலே, நெருக்கடியான நேரத்திலே, பிரச்சனைக்குரிய நேரத்திலே நாம் இன்னும் வாழ வேண்டுமா என்று எண்ணக்கூடிய அந்த விரக்தியான நேரத்திலே, இந்த உலக வாழ்க்கை நமக்கு தேவையா என்று அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே நீங்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொன்னீர்கள் என்றால் நாம் உங்களையும் விடுவிப்போம். அந்த இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் உறுதியளிக்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கசிந்துரைக்கு கண்ணீர் மல்கி நம்மை படைத்த ரப்பிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அந்தஸ்து உயரும். நான் சொன்னேன், நன்மைகள் பாவங்கள் நன்மைகளாக்கப்படுகிறது. அதே போல அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பவர்களை நேசிக்கின்றான். அதே போல அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்கு வெற்றி இருப்பதாக சொல்லுகிறான், சொர்க்கம் இருப்பதாக சொல்லுகிறான். 5வதாக ஒட்டக பயணி தன்னுடைய ஒட்டகத்தை தொலைத்து விட்டார். அதிலேதான் அவருடைய தண்ணீர் இருக்கிறது, உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது. தேடுகிறார், கிடைக்கவில்லை. கடைசியாக அவர் இறக்கும் தருவாய்க்கு வந்து விட்டார். கடைசியாக அவர் கண்ணை திறந்து பார்க்கின்றார். அவருடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே அவர் தேடியும் கிடைக்காத ஒட்டகம் அவருக்கு பக்கத்திலே நிற்கிறது. அவர் வைத்த பொருள்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. தண்ணீரை எடுத்து குடித்தார், ஆசுவாசப்படுத்திக் கொண்டார், உணவை சாப்பிட்டார். போன உயிர் திரும்பி வந்த மகிழ்ச்சியில அவருக்கு தலைகால் புரியவில்லை, என்ன சொல்கிறோம் என்று தெரியவில்லை. அவர் சொல்லுகிறார், அடிமையே எஜமானனை காப்பாற்றி விட்டாய். யார் அடிமை? இவர் அடிமை. இவர் என்ன சொல்லுகிறார்? அடிமையே எஜமானனை காப்பாற்றி விட்டாய். அல்லாஹு ரப்பே, எஜமானனே இந்த அடிமையை போன உயிரை திரும்ப கொண்டு வர செய்து காப்பாற்றி விட்டாய் என்று சொல்வதற்கு பதிலாக என்ன சொல்லுகிறோம் என்று புரியாத அளவுக்கு சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே திக்குமுக்காடி அல்லாஹ்விடம் இவ்வாறு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஒட்டக பயணி போன உயிர் திரும்பி வந்த மிகப்பெரிய சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஆளான அந்த ஒட்டக பயணி மகிழ்ச்சி அடைவதை விட ஒரு மனிதன் பாவங்களிலே மூழ்கி ஷைத்தானோடு தொடர்ந்து போய்கொண்டே இருந்து ஷைத்தான் சொல்வதையெல்லாம் கேட்டு அவன் பாவங்கள் அதிகரித்த நிலையில அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க உன்னை தவிர யார் இருக்கின்றார்கள், நான் எவ்வளவு பாவம் செய்து விட்டேனே என்பதை பாவங்களை மன்னித்திரு என்று அவன் திரும்பி வரும்போது அல்லாஹ்விடம் வந்து அவன் தௌபா செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறான். இந்த போன உயிர் திரும்பி வந்த ஒட்டக பயணியை விட அல்லாஹ் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சொன்னால் ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்ட நாம், பாவங்களிலே மூழ்கக்கூடிய நாம் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து அதற்கு மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் அது பெரிய பாவமாக இருக்கும். கருப்பு புள்ளி விழுந்து கொண்டே இருக்கும் நெஞ்சிலே. கடைசியில முழுவதுமாக அது இருதயம் கருப்பாகிவிடும். ஆகவே அவ்வப்போது செய்யக்கூடிய செயல்களுக்கு, பாவங்களுக்கு நாம் உடனுக்குடன் மன்னிப்பு கேட்டு நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற இந்த உலக விட்டு பெறுகின்ற நேரத்திலே முற்றிலும் அல்லாஹ் மன்னித்த ஆன்மாவாக நம்முடைய ரூஹ் பிரிய வேண்டும். அத்தகைய நன்மக்களாக வல்லல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று கேட்டு